செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்று முதல் நாம் திருப்புகழ் பாடல்களை கேட்டு மகிழ்வோம். இன்று ஒரு அழகான பாடல், கட்டமுறு நோய் என்று தொடங்குகின்ற பொதுப்பாடல் வரிசையிலே பிரித்து வைத்துள்ள அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ். இதிலே நாம் என்ன தேவையோ அந்த தேவைகளை முருகர் பூர்த்தி செய்கிறார். இந்த பாடலை பாடி வந்தால் உருநோய்கள், அதாவது உரு என்றால் அந்த உரிச்சொற்றொடர் என்பார்கள். சால தவ உரு உரு நனி என்று. அந்த உரு என்றால் பெரிய என்று பொருள், வளரக்கூடிய என்று. இந்த நோய்கள் நம்மிடம் அணுகாமல் இருக்க வேண்டும். உடலிலே அவ்வளவு நோய் கிருமிகளும் நம்முள் இருக்கின்றன. 448 விதமான நோய்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். அவை நம் உடலிலே எப்பொழுதும் குடிகொண்டே இருக்கின்றன. அது எப்பொழுது அந்த நோயின் கிருமிகள் அதிகமாகுமோ அப்பொழுது இந்த உடலை தாக்கும். அது அந்த கிருமிகளை தினமும் நம் உடலில் ஓடுகின்ற இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், இவை அவற்றை அதன் பலன் தூக்காதபடி இருந்து அடித்துவிடும். அப்படி நடந்து கொண்டே இருப்பதால் தான் இந்த சரீரம் நிலையாக இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் இந்த நோய்கள் நமக்கு அணுகாமல் வராமல் இருப்பதற்காக உண்டான பாடலும் கூட. அழகான சந்தம். தத்தனத்தான 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 தனத்தான. எளிமையான லகுவான சந்தத்தை போட்டு அமைத்திருக்கிறார் அருணகிரிநாதர். தத்தனத்தான 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 தனத்தான. கட்டமுறு நோய் தீமை இட்ட குடில் மாமாய கட்டுவிடுமோர் காலம் அளவாவே. கட்டமுறு நோய் தீமை இட்ட குடில் மாமாய கட்டுவிடுமோர் காலம் அளவாவே. கத்த உறவோர் பாலர் தத்தை நெறி வாழ்வு கற்பு நெறி தான் மாய உயர்காலன். கத்த உருவோர் பாலர் தத்தை நெறி வாழ்வு
கற்பு நெறித்தான் மாய உயர்காலன் இட்ட ஒரு தூதாளும் முட்ட வினையால் மூடி இட்ட விதியே ஆவி இழவா முன் இட்ட ஒரு தூதாளும் முட்ட வினையால் மூடி இட்ட விதியே ஆவி விழவா முன் எத்தி உண்டை நாள்தோறும் முத்தமிழினால் ஓத இட்டமினிதோடார நினைவாயே எத்தி உண்டை நாள்தோறும் முத்தமிழினால் ஓத இட்டமினிதோடார நினைவாயே துட்டரென ஏழ்பாரும் முட்டவினையால் சூரல் தொக்கில் நெடுமார்பு தொலையாக துட்டரென ஏழ்பாரும் முட்டவினையால் சூரல் தொக்கில் நெடுமார்பு தொலையாக கொட்டவடி வேல் வீர நட்டமிடுவார் பால சுத்த தமிழார் ஞான முருகோனே தொட்டவடி வேல் வீர நட்டமிடுவார் பால சுத்த தமிழார் ஞான முருகோனே மட்டுமறை நாள் வேதன் இட்டமடை போல் மேவ மத்தமையில் மீதேறி வருநாளை மட்டுமறை நாள் வேதன் இட்டமலர் மேல் போல் மேவ மட்டுமறை நாள் வேதன் இட்டமலர் போல் மேவ மத்தமையில் மீதேறி வருநாளை வைத்த நிதி போல் நாடி நித்தமடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே வைத்த நிதி போல் நாடி நித்தமடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே மட்டுமறை நாள் வேதன் இட்ட மலர் போல் மேவ மத்தமையில் மீதேறி வருநாளை வைத்த நிதி போல் நாடி நித்தமடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே இட்ட ஒரு தூதாளும் முட்டவினையால் மூடி இட்ட விதி ஏயாவி இழவா முன் எத்தி உனை நாள்தோறும் முத்தமிழினால் ஓத இட்டமினி தோடார நினைவாயே எத்தி உனை நாள்தோறும் முத்தமிழினால் ஓத இட்டமினி தோடார நினைவாயே மட்டுமறை நாள் வேதன் இட்ட மலர் போல் மேவ மத்தமையில் மீதேறி வருநாளை வைத்த நிதி போல் நாடி
நித்தமடியார் வாழ வைத்த நிதி போல் நாடி நித்தமடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே வைத்தபடி மாறாத பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். கட்டமுறு நோய் தீமை இட்ட குடில் மாய கட்டுவிடும் ஓர் காலம் அளவாவே. துன்பத்தை தருகின்ற வியாதிகளும் பிற கேடுகளும் அமைந்துள்ள குடிசையாகிய இந்த உடல் உலக மாயையின் பந்தத்தை விடுகின்ற உயிர் போகும் சமயத்தை தெரிந்து கொண்டு காலம் இவ்வளவு அளவுதான் என்பதை பிரம்மனுக்கும் யமனுக்கும் தான் தெரியுமா? கத்த உருவோர் பால கத்தகத்தை செறிவாய் வாழ்வு கத்தமொருவோர் பாலத்தை செறிவார் வாழ்வு கற்பு நெறி தான் மாய சுற்றத்தாரும் குழந்தைகளும் கதறி அழ ஆபத்து நிறைந்த நீண்ட வாழ்க்கையும் கற்பு நெறி ஒழுக்கத்துடன் சென்ற வழியும் அழியும்படியாக உயர்காலன் இட்ட ஒரு தூதாலும் முட்ட பெரிய யமன் அனுப்பின ஒப்பற்ற தூதுவர்களும் தாக்க வினையால் மூடி இட்ட விதியே ஆவி இழவா முன் நல்வினை தீவினை இந்த இரு வினைகளாலும் மூடப்பட்டு விதியின் படியே உயிரை இழப்பதன் முன்பாக முருகா எத்தி முனை நாள்தோறும் முத்தமிழினால் ஓத இட்டம் இனிதோடு ஆற நினைவாயே. உன்னை போற்றி தினமும் இயல் இசை நாடகம் என்ற மூவகைப்பட்ட தமிழால் நான் துதிக்க விருப்பமுடன் மகிழ்ச்சியுடன் நன்றாக நீ நினைத்து அருள்வாயாக. ஏனென்றால் முருகன் நினைத்தால்தான் அடியார்கள் மனதிலே குடிகொண்டவன் அல்லவா? ஆகையால் அவன் நினைக்கும் பொழுது நாம் அந்த செயலை செய்கிறோம். இதுதான் நடக்கின்றது. துட்டர் என ஏழ் பாரும் முட்ட வினையாள் சூரர். துட்டர் என்றால் துஷ்டர் என்று சொல்லுவார்களே, பொல்லாதவர்கள் என்று 7 உலகங்களில் உள்ளவர்களும் வேதனை உற்று கூறும்படி தங்கள் கொடுந்தொழிலை நடத்திய சூரர்கள். தொக்கில் நெடு மார்பு தொலையாக தொட்ட வடிவேல் வீர தோல் கொண்ட அகன்ற மார்பில் தொலைப்படும்படியாக வேலை செலுத்திய கூர்மையான வேலை செலுத்திய வேல் வீரனே முருகா. நட்டம் இடுவார் பால சுத்த தமிழ் ஆர் ஞான முருகோனே. ஊழிக்கூத்து நர்த்தனம் செய்யும் சிவபெருமானுடைய பாலனே, பிழையற்ற தமிழை
சுத்த தமிழ். பிழையற்ற தமிழை நன்கு அறிந்த ஞானமுள்ள முருகனே. இப்பொழுதெல்லாம் தமிழ் வார்த்தைகளை கூறும் பொழுது கூட பலருக்கும் தெரிவதில்லை. மத்திய பேருந்து நிலையம் செல்லுமா என்று கேட்டால் என்ன கேட்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு பதிலாக இது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போகுமா என்று கேட்டால், இப்படி தமிழில் கேட்டால்தான் எனக்கு தெரியும் என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டிலே தமிழை விட பிற ஆங்கில சொற்களை அதிகமாக தமிழுடன் கூட்டி பயன்படுத்துகிறார்கள். இந்த தமிழிலே சமஸ்கிருத வார்த்தைகள் 2486 வார்த்தைகள் கலந்திருக்கின்றன. அவை தமிழும் சமஸ்கிருதத்துக்கும் பொதுவாகவே அமைந்துள்ள வார்த்தைகள். முற்காலத்தில் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் அறிந்தவர்களே மிக அதிகமாக இருந்தனர். ஆகையால் தமிழிலிருந்து சமஸ்கிருதமும் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழும் வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டன. அப்படி இருந்த காலகட்டத்தில் தமிழ் மட்டுமே பேச வேண்டும் என்று ஆரம்பித்து பலரும் விழைந்து தமிழ் மட்டும் செய்த புலவர்களில் இவரும் ஒன்று, அருணகிரிநாதனும் ஒன்று. சிவபெருமானுடைய பாலனே, பிழையற்ற தமிழை நன்கு அறிந்த ஞானமுள்ள முருகனே என்கிறார். மட்டுமறை நாள் வேதன் இட்ட மலர் போல் மேவ நறுமணம் கொண்ட தாமரையில் வீற்றிருக்கும் 4 வேதங்களை ஓதும் பிரம்மனுக்கு விருப்பமான தாமரை மலர் போல பத்மாசனத்தில் அமையும்படி மத்த மயில் மீது ஏறி வருநாளை செருக்குற்ற மயிலின் மேல் நீ ஏறி வரும் நாளில். இந்த மயில் முருகனை நான் சுமந்து கொண்டு போகின்றேன் என்று பெருமைப்படுமாம். வைத்த நிதி போல் நாடி நித்தம் அடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே. இதுதான் இந்த சேமித்து வைக்கப்பட்ட பொருள்கள் போல் நாள்தோறும் அடியார்களை வாழ வைத்த கருணை திறம் நீங்காத பெருமாளே. அடியார்களுக்கு எப்பொழுதும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக பொருள் வேண்டுமல்லவா? அதை தன்னுடைய கருணை திறம் நீங்காதபடிக்கு கொடுத்து கொண்டே இருப்பாராம் முருகன். இதைத்தான் சேமித்து வைக்கப்பட்ட பொருள் போல நாள்தோறும் அடியார்களை வாழ வைத்த கருணை திறம் நீங்காத பெருமாளே என்று இந்த பாடலிலே அழகாக கூறியுள்ளார் அருணகிரிநாதர். கட்டமுறு நோய் தீமை இட்ட குடில் மாமாய கட்டுவிடுமோர் காலம் அளவாவே கத்த உருவோர் பாலர் தத்தை செறிவார் வாழ்வு கற்பு நெறி தான் மாய உயர்காலன் இட்ட ஒரு தூதாளும் முட்டவினையால் மூடி இட்ட விதியே ஆவி
இழவாமுன் எத்தி உனை நாள்தோறும் முத்தமிழினால் போத இட்டமினிதோடார நினைவாயே துட்டரெனையள் பாரும் முட்டவினையால் சூரல் தொக்கில் திருநெடுமார் மார்பு தொக்கில் நெடுமார்பு தொலையாக துட்டரெனையள் பாரும் முட்டவினையால் சூரல் தொக்கில் நெடுமார்பு தொலையாக தொட்டவடி வேல் வீர நட்டமிடுவார் பால சுத்த தமிழான் ஞான முருகோனே மட்டுமறைநாள் வேதன் இட்ட மலர் போல் மேவு மத்தமயில் மீதேறி வருநாளை வைத்த நிதி போல் நாடி நித்தமடியால் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே மட்டுமறிநாள் வேதன் இட்ட மலர் போல் மேவ மத்த மயில் மீதேறி வருநாளை வைத்த நிதி போல் நாடி நித்தமடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே எத்தி உனை நாள்தோறும் முத்தமிழினால் போத இட்டமினிதோடார நினைவாயே வைத்த நிதி போல் நாடி நித்தமடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.